ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நீயா நாளால் வந்து அதிகம் கவனிக்கப்படுறது யாராக இருக்கும் அப்படின்னா அவருடைய சிறப்பு விருந்தினர்களாக இருக்கும். சில நேரத்தில் ஆங்கரும் கவனிக்கப்படுவார். ஆனால் ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய பங்கேற்பாளர்கள் தான் அடித்து தூள் கிளப்புறாங்க. ஆக்சுவலாக நீயா நான் அங்கே தான் ஜெயிச்சிருச்சு நான் நம்புகிறேன். நிறைய பேர் இருக்காங்கப்பா. இதிலிருந்து ஒருவரை நீயா நானா ஆக்சுவலாக எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். பட் நீயா நானாலேருந்து ஒருத்தரை ஒரு அடையாளமாக இந்த விருது கொடுக்கப்படுகிறது. அந்த காவிய தந்தையையும் அவரின் மகளையும் அவரின் மனைவியையும் இங்கு அழைக்கிறோம் அந்த விருதை பெற்றுக்கொள்வதற்காக. வாங்க. சேர்ந்து வாங்கிக்கோங்க. எல்லாரும் நேனானா அப்பா அப்படின்னு கூட அப்படிட்டாங்க. கேட்க போகிற ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சில பேர் சொன்னாங்க உங்களை பார்த்தோன்னே எனக்கு அழுகை வந்துட்டு உங்களோட நாங்கள் இணைஞ்சிட்டோம், உங்கள் குடும்பத்தோட நாங்கள் இணைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ல பேர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மகிழ்ச்சி. அவங்கக்கிட்ட கொடுங்க. ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட தான் பேச விரும்புகிறேன். எப்போவுமே நீ நான் எப்படி நினைக்கும்னா அந்த நிகழ்வில் கலந்து கொள்கிற யாருக்கும் எந்த எதிர்மறையான தாக்கமும் வரக்கூடாதுன்னு பர்சனலாக ஆசைப்படும். முடிஞ்ச வரைக்கும் இதை சரி பண்ணி தான் அனுப்புவோம். உண்மை என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கு நம்ம வந்து இவர் எப்படி அடையாளப்படுத்துங்கிற தவிப்பில் டப்புன்னு தூக்கி அவருக்கு பரிசு கொடுத்தோம். ஆனால் நீங்கள் அதில் வெள்ளியாயிருவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. இல்லை சார், நிஜமாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் சார் தேங்க் பண்ணி இப்போ வரைக்கும் உங்களை தான் சார் நான் நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா நான் இவருக்கு உடம்பு சரியில்லை சார் கொஞ்சம். நான் எப்பயுமே இவருக்கு சேலரி போகணும், ஆஃபீஸ் போகணும், ஒர்க் பண்ணணும், சம்பாதிக்கணும், லீவ் போடக்கூடாது, இந்த மாதிரி தான். அந்த ஷோக்கு இவருக்கு கூப்பிடும்போது கூட எனக்கு கோவம் தான் சார் வந்து ஒரு நாள் எனக்கு சேலரி போச்சு அப்படி தான் வந்திருந்தேன். நீங்கள் சொன்ன வாட்டி தான் சார் லைஃப்பில் இன்னொரு சைடு இருக்குது. நான் பணம் சம்பாதிக்கணும், இவரை காப்பாற்றணும் அந்த மைண்டு மட்டும்தான் இருக்கும். பாப்பாவுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. இப்போ தான் சார் நிஜமாக இந்த ஒரு 3 months தான் லைஃபே லவ் பண்ணி நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஆக்சுவலாக என்னன்னா நம்ம வாழ்க்கையில் ஓடிட்டு இருக்கப்ப நிறைய விஷயத்தை கவனிக்க மாட்டோம். அது ஒரு பெரிய இஷ்யூவாகவும் நமக்கு தெரியாது. ஆனால் நாமளும் நின்று நிதானிச்சு உட்காந்து பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும், இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவரை மேரேஜ் பண்ண வாட்டி தான் சரி எப்போ பார்த்தாலும் நீ ஆனாலும் ஷோ தான் சார் பார்த்துட்டே இருப்பார். அப்படி என்னதான் ஷோன்னு தான் சார் நான் ஃபஸ்ட் டைமே பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ அந்த ஷோ மூலமாகவே எங்களுக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ஹாப்பியாக தான் சார் இருக்குது. ஆனால் நிஜமாக உங்களை மறக்கவே மாட்டேன் சார் லைஃப் ஃபுல்லாக.